இப்ப கூட ஆஸ்திரேலியாவுக்கு போறாரு. பிரதமர் ஜவஹர்லால் நேருவால் தான் எங்களுடைய நாடே முன்னேறியதுன்னு அவங்க சொல்றாங்க. எங்க போனாலும் அவருக்கு 150 கல்லூரி மங்கம் போன வழியெல்லாம் தவிடு பிடிக்கிற மாதிரி இருக்கு. எங்க போனாலும் இவரை கேவலப்படுத்த மாதிரி யாரும் பண்ணி கொடுக்குறாரு. எதுக்காக போனாரு ரஷ்யா? என்ன பண்ணாரு யாருக்கு தெரியும். ஆஸ்திரேலியா என்னத்துக்கு போனாரு, என்ன பண்ணாரு யாருக்கு தெரியும். ஜாலியா போயிட்டு வர்றாரு. அழகான ஊர்கள் ஆஸ்திரேலியா, அழகான இது மியூசிக் எல்லாம் இருக்கிற ஊர். யூரோப்பியன் மியூசிக், வெஸ்டர்ன் மியூசிக், ஆஸ்திரியா, சால்ஸ்பர்க் அதெல்லாம் தான் ஃபேமஸ். சவுண்ட் ஆஃப் மியூசிக் எல்லாம் அங்கதான் அந்த ஊர்ல நடந்த கதை தான். எல்லாம் போய் ஜாலியா வந்துட்டு வந்திருக்காரு. அதாவது அவர் எப்பவும் போல உல்லாச வாழ்க்கை வாழ்ந்துருக்காரு. எதுக்காக போனார்னு யாருக்கும் தெரியல, என்ன பண்ணார்னு யாருக்கும் தெரியல. சோ மைனாரிட்டி அரசா வந்ததுனால அவர் அவருடைய வாழ்க்கை முறையோ அவருடைய பழக்க வழக்கங்களோ ஆட்சி முறையோ எதுவுமே மாறல. எப்பவும் போல இருக்காரு. நம்மளும் ஒண்ணு ஏமாறல. ஏதாவது புதுசா பண்ணிருந்தாங்க, அடே மோடி அதை செஞ்சாரு அப்படின்னு ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. மோடி இந்த மாதிரி பண்ணாருங்க, அவர் அப்படித்தாங்க பண்ணாரு, அதை சொல்லிட்டு இருக்கீங்க. அது மாதிரிதான் இருக்கு.